டேய் எங்கடா இங்கேயும் காணோம் அவனை. எங்க போயிருப்பா? மாறா, ரொம்ப பயமா இருக்குடா. எங்கடா போயிருப்பா அவன்? எங்க போன? அவன் முகமே சரியில்லடா. ரொம்ப பதட்டமா இருந்தா. அவன்தான். ராகவனா, டேய் எங்கடா இருக்க? மாறா மாறா நான் போறேன்டா. இனி என்னால உயிரோட வாழ முடியாது. டேய் வீர எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அப்பா என்ன அடிச்சு துரத்துறதுக்கு முன்னாடி நானே செத்துறேன்டா. டேய் ராகவா, தப்பா எதுவும் முடிவெடுக்காத. என்ன சொல்றான்டா? எங்க இருக்க இப்போ முதல்ல அதை சொல்லு. டேய் நான் செத்துறேன்டா. என்னால யாரும் கஷ்டப்பட வேணாம். டேய் தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. எங்க இருக்க சொல்லு. நான் செத்துறேன்டா. நீ அது சந்தோஷமா இரு. டேய் என்ன சொல்றாவ? எங்க இருக்கா? சூசைட் பண்ணிக்கிட்டோன்னு சொல்லி போனை கட் பண்ணிட்டான். சூசைடா? ஐயோ ராகவா, எங்கடா இருக்கா? என்னடா இப்படி எல்லாம் சொல்ற? அவன் ஏதாவது பண்ணிக்க போறான்டா. எங்க இருப்பான்டா ராகவா? அவன் வீட்டு விட்டு எங்கேயும் போயிருக்க முடியாது. வீட்ல நம்ம தேடிட்டோமே, ஃபுல்லா தேடிட்டோமே. அவன் எங்கேயுமே இல்லையே. மாடியில ராகவா ராகவா. டேய், டேய், விடுடா. விடு, விடு. விடு. ராகவா விடுறா. விடுங்கிற அறிவு கட்டம். முட்டாள். ஏண்டா இப்படி பண்றீங்க? இப்படி சாகிறதுக்காடா உன்னை பார்த்து வளர்த்தேன். யாருமே நிம்மதியா இருக்க மாட்டீங்களாடா? பைத்தியமாடா உனக்கு? என்ன பிரச்சனை உனக்கு அப்படி? எனக்கு வேற வழி தெரியலடா. என்னால உங்க எல்லாருக்கும் கஷ்டம். நான் சாகுறதா சரி. டேய் என்னை விட்டுறா. நான் செத்துறேன். முட்டாள். உன்னை சாவ கொடுக்க வாடா இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டேன். டேய் நான் வேற என்னடா பண்றது? அப்பாவும் வீராவும் உண்மையை கண்டுபிடிக்க விட மாட்டாங்க. கண்டுபிடிச்சிட்டா எல்லாம் போயிடும். அப்பா என்ன அடிச்சே துரத்துட்டு வர்றா. கண்மணி அப்புறம் என் மூஞ்சில முழிக்க மாட்டா. அதுக்கப்புறம் நான் வாழ்ந்தா என்ன செத்தா என்ன? டேய் அப்பெல்லாம் நடக்காதுடா. இல்லடா, இதுக்கு மேல யாராலும் சமாளிக்க முடியாது. கண்மணிக்கு அப்பாவுக்கும் உண்மை தெரிஞ்சு என்ன வெறுத்து உதக்கிறதுக்கு முன்னாடி நான் போறேன்டா. திரும்ப மறுபடியும் என்னடா நினைச்சிட்டு இருக்க? உனக்கு ஏதாவது ஆச்சுனா உங்க அப்பா உயிரோட இருப்பாரா? ஏன்டா இப்படி பண்ற? வேற என்ன பண்ண சொல்றாத்த? சும்மா ஒரு பேச்சுக்கு மானுக்கு பதிலா நான் ஆக்சன் பண்ணிருந்தா என்ன செய்வேன்னு கண்மணி கிட்ட கேட்டேன். நான் கட்டின தாலியை கழட்டி என் முகத்துல வீசிட்டு என்ன ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன்னு சொல்றா அத்த. இப்போ உண்மை தெரிஞ்சா அது நடக்கும் தானே? ராகவா, அந்த கொடுமையில அனுபவிச்சுட்டு நான் உயிரோட இருக்கணுமா? வேணாம் அத்தை. அப்படிலாம் ஒண்ணும் நடக்காதுடா. ஏய் உன் அவசர புத்தி தாண்டா எல்லாத்துக்கும் காரணம். உனக்காக நான் எவ்வளவு ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கேன்னு தெரியுமாடா? அதெல்லாம் உனக்கு புரியுதா இல்லையாடா? உன்னை மாட்டி ஒண்ணுன்னு இருந்தா நான் எப்பவோ செஞ்சிருப்பேன்டா. டேய் நீ என்ன மாட்டி விட மாட்ட. ஆனா இப்ப வீர உண்மையை கண்டுபிடிக்க போறானே, அது எப்படி உன்னால தடுக்க முடியும்? டேய் அவளால அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாதுடா. மாறா, வேற வழி இல்லாம தானே நான் சாக முடிவு எடுத்தேன். எனக்கு வாழணும் தாண்டா ஆசை. அப்பாவுக்கு என் மேல இருக்க இதே நம்பிக்கையோட, கண்மணிக்கு என் மேல இருக்க இதே அன்போட நான் வாழணும்டா. நானும் ராகவனும் காரில் வரும்போது நான் கொஞ்சம் போதையில் இருந்தேன். நடுவில் உங்கள் அண்ணன் ஆட்டோவில் பார்த்தேன். கோவம் ஒரு மாதிரி தலைக்கேறிடுச்சு. வேணும்னே தான் காரை கொண்டே ஆட்டோவில் மோதினேன்.
ஆனால் அவனை கொல்லணுங்கிற மோட்டிவெல்லாம் எனக்கு கிடையாது. அவனை அடிக்கணும்னு நினச்சேன், ஆனால் அவன் செத்துட்டான். ரூமில் ருத்ராட்சி யார் கொண்டு வந்து வச்சான்னு கேட்டல, நான் தான் கொண்டு வந்து வச்சேன். அவன் கூட நடந்த சண்டையில் அவன் கழுத்துல இருந்து அருந்து என் கையோட வந்துருச்சு. மரா, நீ ஏதோ இதுக்கு மேல எதுவும் பேச வேணாம். இது என் பர்சனல், என் குடும்ப விஷயம். நீ தலையிட வேண்டாம். அதுக்கு இல்ல. இங்க பார், உன் அக்கறை பாசம்லாம் இனி நீ என்கிட்ட காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அப்பா, இதுக்கு மேல வீர அந்த விஷயத்தை பத்தி பேச மாட்டான். மரா, இது போதும்டா. நீ என்கிட்ட டிவோர்ஸ் கேட்டல, நான் உனக்கு எந்த கண்டிஷன் இல்லாமல் டிவோர்ஸ் தரேன். எப்போ நீ நோட்டீஸில் கையெழுத்து போட சொல்றியோ அப்போவே கையெழுத்து போட்டு உன் கையில் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கேன். நீ உன் வாழ்க்கையை பாரு, தயவு செஞ்சு என் வாழ்க்கையில் தலையிடாது. இனி உனக்கும் எனக்கும் எதுவும் கிடையாது. என் லைஃப்பை விட்டு போயிடு. இதோட எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம். இனி இந்த கேஸில் நீ இன்வால்வ் ஆன பழைய மாற நீ திரும்ப பார்ப்ப. அதுக்கப்புறம் நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன்.